நாம் எவரும் கண்களை முடித்தலைகளை தாழ்த்தி இந்த அதிகால நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பின் எங்கள் பரலோக தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகால நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்னவரே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ராஜா உம்மை தேடும்படியாக, உம்மை தரிசிக்கும்படியாக, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, உம்முடைய கிருபையினால் நிரப்பப்படும்படியாக உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. துதிகளுக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கனத்திற்குரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகத்தின் மெய்யான ஒளியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை ஆட்கொண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை ஆளுகை செய்கிற ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் நினைவெல்லாம் நிறைந்திருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ராஜா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை கூட ஆண்டவரே உம்முடைய கரத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமான பாதைகளை நீர் எங்களை நடத்தும்படியாக உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அனுதினமும் வாக்குத்தத்தங்களை தந்து ஆண்டவரே எங்களை அருமையாக எங்களை போஷித்து பராமரித்து வழிநடத்துகிற தேவனே அப்பா, ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் கூட ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவரே அப்பா, ஸ்தோத்திரமுடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாறாத அன்பினால் எங்களை சிநேகிக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய உள்ளங்கைகளில் ஆண்டவரே எங்களை தாங்கி ஏந்தி தப்பு வைக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரங்களில் நாங்கள் இந்த காலை நேரத்தில் விழுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனிதர்களுடைய கைகளிலே அல்ல ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் நாங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய தேற்றுகிற கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய விடுவிக்கிற கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை மீட்டெடுக்கிற கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்மையுள்ள இடங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய தாசர்களை தூக்கி எடுத்து உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வனாந்தரங்களில் இருந்த தாவீதை ஆண்டவரே சிங்காசனத்தில் உயர்த்தின தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அடிமைகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட தானியேலை உயர்த்தி வைத்த தேவனே அப்பா, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீரே உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீரே கொள்ளுகிறவர் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீரே ஜீவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி ஆண்டவரே ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளாக ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றின தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில மரித்து போய் இருக்கிற நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதங்களை நீர்தாமை உயிர் பெற செய்யும்படியாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய உயர்வான நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தமிட்டு நாங்களுமே வணங்குகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே பெரியவர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே சிறந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி அமர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா. முற்றிலுமாக நீங்க ஆண்டவரே எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய நாம மகிமைக்காக நீங்க உருவாக்கின பாண்டங்களாகி எங்களை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க உருவாக்குங்க. உமக்கு பிரியமான பாத்திரமா எங்களை மாற்றுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த இந்த காலை வேளைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அந்த கிருபைகளை நாம் தியானித்தவர்களாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. அப்பா நீர் நல்லவர். அப்பா நீர் நல்லவர். அப்பா நீர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இதுவரையிலும் தாங்கி நடத்தின உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை தாங்கி நடத்துகிற உம்முடைய கிருபை நாங்கள் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபையின் பலத்தை தந்து எங்களை வழிநடத்தும்படி பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ
எழுந்தவுடன் பொது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. காலை எழுந்தவுடன் பொது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியா. எல்லாம் உண்மையாய் நம்ம அறிக்கை பண்ணி, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஒரு முறை கூட சொல்லுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா. எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே. எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம் நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம் நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம நிச்சயமாய் கிருபை வாழவே முடியாது. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களை போல பலனாய் ஓடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்போம். நான் நிற்பதும் உங்க கிருபதா. நான் நிலைப்பதும் உங்க கிருபதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.
கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த கிருபையை நாம் தியானிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்திக்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஹல்லேலூயா அவருடைய கிருபையை நாம் சிந்திப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்கு பாராட்டின கிருபை நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் நல்லதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனிலும் மேலான அந்த கிருபையை நாம் தியானித்து ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாய் முன்பாக தடையாய் நின்ற செங்கடல்களை ஆண்டவர் பிளந்த தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடக்கவும் கடக்கவும் முடியாது என்று சொல்லி திகைத்து நின்ற வேளையிலே ஹல்லேலூயா செங்கடலை போல நமக்கு இருந்த பிரச்சனையின் நடுவிலே ஆண்டவர் ஒரு புது வழி திறந்து நம்மை நடக்க பண்ணினாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல ஹல்லேலூயா தேவ ஜனங்களை நடக்க பண்ணின தேவாதி தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரையிலும் நம்மை நடத்தின பாதைகளை நீங்கள் நாம் தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை செங்கடல்கள் நமக்கு விரோதமாய் வந்து அவைகள் இரண்டாய் பிளந்து நமக்கு அங்கே வழி உண்டாக்கின என்பதை நாம் தியானித்து பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதற்கு மேல் நடக்கவும் முடியாது என்று சொல்லி ஹல்லேலூயா சோர்ந்து போய் இருந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்துருக்கள் அறியாத ஒரு புது வழியை திறந்து சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வனாந்திரத்தின் பாதையிலே நாம் நடந்து போனது உண்மைதான். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகாதபடி, நம்முடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகாதபடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்பட்ட அந்த சூழ்நிலைகளை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இத்தனை கஷ்டங்கள், இத்தனை நஷ்டங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கு உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, தங்குவதற்கு இடம் கொடுத்து ஹல்லேலூயா நம்மை போஷித்து பராமரித்து எல்லாம் நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் எல்லா கன மகிமையும் செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் நம்மை போஷித்தாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். அறிக்கை பண்ணி சொல்லுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம்,
கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம், உம் கிருபையை கொண்டாடுகிறோம். எல்லாரும் சந்தோஷத்தோட கிருபையை கொண்டாடுகிறோம், உம் கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம், உம் கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், உம் கிருபையை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்மை பெயர் சொல்லி அழைத்த அந்த கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணின மனிதர்களுக்கு முன்பாக நம்மை பெரியவனாக்கினதான அவருடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை நீதிமானாக்கியது அவருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பாவத்திலே அழிந்து கொண்டிருந்த நம்மை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாவச் சேற்றிலே உலர்ந்து கொண்டிருந்த நம்மை, ஹல்லேலூயா, நீதிமானாய் மாற்றின அந்த கிருபை. ஹல்லேலூயா, நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தின அந்த கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்து நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நித்திய ஜீவனாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருவாகிய பிசாசு, ஹல்லேலூயா, நம்மை நரகத்துக்கு நேராக, ஹல்லேலூயா, நித்திய ஆக்கினைக்கு நேராக நம்மை வழி நடத்தி கொண்டிருந்த பொழுது, ஹல்லேலூயா, நம்மை பெயர் சொல்லி அழைத்த அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, நம்மை பெரியவனாக்கி, ஹல்லேலூயா, நம்மை நீதிமானாக்கி, ஹல்லேலூயா, அந்த நித்தியத்திலே சேர்க்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவருடைய கிருபை அல்லவா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு இருந்த கட்டுகளை எல்லாம், ஹல்லேலூயா, சத்துருவாகிய பிசாசினுடைய கட்டுகள், பாவ கட்டுகள், சாப கட்டுகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு
விட்டு நீக்கி போட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய மனதில் இருந்த காயங்களை எல்லாம் ஆற்றி போட்டது அவருடைய கிருபை அல்லவா. ஹல்லேலூயா இந்த காலை வேளையுடைய கிருபையை சிந்திப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த கிருபை தான் உங்களை கடைசி வரைக்கும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா எதையும் உங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நீங்கள் சாதித்து விட்டதாக யோசிக்காதீர்கள். ஹல்லேலூயா 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 உங்களை தேவன் வைத்திருக்கிற இந்த ஸ்தானம் ஹல்லேலூயா அவருடைய கிருபையினாலே உங்களை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுக்கென்று சில வல்லமையை தந்து ஹல்லேலூயா சில வரங்களை தந்து ஹல்லேலூயா அவருக்குள்ளாக ஹல்லேலூயா ஸ்திரப்படும்படியான ஒரு கிருபையை தந்து நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த கிருபையை நீங்கள் கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இல்லாதவைகளை குறித்தே யோசித்து நீங்கள் துக்கப்படாதபடிக்கு தேவன் தந்திருக்கிற அந்த கிருபை. ஹல்லேலூயா எத்தனையோ பேருக்கு பணம் காசு வசதி எல்லாம் இருக்குது, ஆனால் கிருபை இல்லை. ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே ஹல்லேலூயா நமக்கு தேவன் பாராட்டி இருக்கிற அந்த கிருபை இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த கிருபை இல்லை என்றால் நாம் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம். ஹல்லேலூயா நாம் நிர்மூலமாகாதபடிக்கு நம்மை பாதுகாத்த அவருடைய கிருபை. ஹல்லேலூயா அந்த கிருபையை நாம் சிந்தித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா 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 உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தான். ஹல்லேலூயா எல்லாம் உண்மையா சொல்லுவோம். ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. உண்மையா சொல்ல முடியும். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர்,
வாழ்விலே மகிமையில் ஏற்றுக்கொள்ளீர். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அல்லேலூயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வியாமே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளோம், உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். எல்லா கரங்களை உயர்த்தி ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீங்கதானே, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படிட்டுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா, நீங்கள் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பங்களை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களுடைய சந்ததிகளை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. வருகிற காலம் பொல்லாத காலம், வருகிற காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பொல்லாத காலங்களிலே நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததிகளும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நம்முடைய எதிர்கால சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எங்களுக்கு எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சந்ததிக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எதிர்கால நன்மைகளுக்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வரப்போகிற கொடிய காலத்திலே ஆண்டவர் நம்மை போஷித்து பராமரித்து பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து, ஹல்லேலூயா, நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படி, ஹல்லேலூயா, தேவ சமூகத்திலே அவரை நெருங்குவோமாக, அவரை பற்றி கொள்ளுவோமாக. ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த புதிய நாளிலும் கூட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவருடைய குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபைக்குள்ளாக எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தின உடைய வார்த்தைகளை தந்து வழி நடத்துங்க. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வர பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்களை சீர்படுத்துகிறக்கூடிய வார்த்தைகளை தந்து எங்களோடு கூட நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த காலை ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காலையில் ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய பெயர்கள் எங்களுக்கு தெரியும்படியாக, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களுடைய பெயர்களை அந்த சார்ட்டில் நீங்கள் தயவு செஞ்சு பிரைஸ் லார்ட் அல்லது அல்லேலூயா என்கிற வார்த்தைகளை நீங்கள் அங்கே டைப் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைனாலும் ஜீசஸ்னாலும் டைப் பண்ணுங்கள். அப்போது உங்களுடைய பெயர்கள் எங்களுக்கு வரும். அந்த பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபிப்பதற்கு எதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை பதிவிடும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் தேவன் நமக்கு தியானத்துக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி 1 யோவான் 1:5-6 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1:5-6. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். எப்போவுமே நீங்கள் வேத வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகளுக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக பவுலுடைய நிருபங்கள், அப்போஸ்தலருடைய நிருபங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக வாசிக்கும் பொழுது அதில் நீங்கள் நித்திய ஜீவனுக்குரிய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் மறுபடியுமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலை ஜெபத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு பொறுமையோடு இருந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்துட்டு போங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு போங்க. நான் யோசித்திருக்கிறேன், வருகிற நாட்களில் 6 மணிக்கே செய்தி ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி யோசித்திருக்கிறேன். ஏனென்றால் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேறு எங்கெல்லாமோ போய் வேறு மனுஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே காத்து கிடப்போம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற காரியத்தில் நம்ம அவசரப்படுகிறோம். தயவு செய்து நீங்கள் கூட கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும். அப்படின்னா அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆண்டவர்கிட்ட இருளான காரியங்கள் எதுவுமே கிடையாது. அவர் ஒளியாக இருக்கிறார். அப்போ அந்த ஒளியிலே அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொன்னால் அப்போ நாமும் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒளியாக இருக்கிறார், அவரோடு ஐக்கியப்படுகிறவர்கள் அந்த ஒளிக்குள்ளாக பிரவேசித்து அந்த ஒளியிலே நடக்கணும். அப்படி இங்கே சொல்லப்படுகிறது, நாங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிறோன்னு சொல்லி நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், நான் கிறிஸ்தவன் தான் என்று நம்ம சொல்லியும் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று நம்ம சொல்கிறோம். அவர் என்னுடைய அப்பா பிதாவே ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம அவரை ஆராதிக்கிறோம். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். அப்படி ஆண்டவர் எனக்கு தெரியும் அல்லது ஆண்டவர் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அவரோட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் சொல்லுகிறது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால் அப்போ இருளுக்குரிய அந்தகாரத்துக்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் பொய் சொல்லுகிறோம் என்று இங்கே யோவான் சொல்லுகிறார். ஏனென்றால் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்போது உங்கள் மேலே ஏன் இவ்வளவு இருள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை நான் தேவனோட தான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவரோடு ஐக்கியப்பட்டவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்போது அவருடைய இப்போ நம்ம சொல்லுவோம், சில பிள்ளைங்களுக்கு நீ எங்கே போயிட்டு வந்த, உன் ட்ரெஸ் எல்லாம் இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லையே எங்கேயுமே போகலையே. அப்போ இல்லையே, வீட்டுக்குள்ளே இந்த அழுக்கு கிடையாது, இவ்வளவு கறி பிடிச்ச மாதிரி ஒரு அழுக்கு வீட்டுக்குள்ளே இல்லை, அப்போ நீ வேறு எங்கே போய் உருண்டு புரண்டு விளையாண்டுட்டு வந்த அப்படின்னு கேட்போம். அப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன்னு சொன்னாலும் ஆனால் வெளியில் உள்ள அழுக்கு பிள்ளைகளுடைய ட்ரெஸ்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை பொய் சொல்லுதுன்னு அர்த்தம். அதே போல தான் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் சத்தியத்தின்படி நடக்காமல் நம்ம பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். எபேசியர் 5:8 சில வசனங்களை பார்க்கும்போது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். அந்தகாரம் என்றால் இருள் என்று அர்த்தம்.
முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. எபேசியர் 5:8 இருந்து ஒரு 10 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை ஏதோ நம்ம கேட்டு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க. காலையிலே ஏதோ ஒரு சில வாக்குத்தத்த வசனங்களாக கொடுப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நாம் நடந்து கொள்கிறதை வைத்துத்தான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லைன்னா பேச்சுக்கு வேணால் கர்த்தர் உங்களை தூக்குவார், உயர்த்துவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் அகற்றப்பட வேண்டும். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீங்க, அந்தகாரத்துக்குள்ளே இருந்தீங்கன்னு சொல்லலை, நீங்களே அந்தகாரமாக தான் இருந்தீங்க. ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்னாடி, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு முன்னாடி நாம் அந்தகாரமாக இருந்தோம், நாமே இருளாக தான் இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் அப்படின்னா நீங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது இப்போ வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போது அதாவது ஒளி என்பதற்கும் வெளிச்சம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார்னு முந்தின வசனங்களில் வாசித்தோம். நாம் நம்ம ஒளி கிடையாது, நாம் அவரிடத்தில் அவருடைய ஒளியினிடத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை வாங்கி நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு. எப்படி சூரியனுடைய வெளிச்சத்தை சந்திரன் வாங்கி, அந்த சந்திரன் எப்படி உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதுபோல தான் நாம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம் என்றால், அதாவது ஒரு சந்திரன் எப்பெல்லாம் சூரியனுக்கு நேராக அது ஒரே நேர்கோட்டில் வருதோ அப்பொழுது அந்த சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனில் பட்டு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி குறுக்க போகுதோ அப்போ அதனுடைய நிழல் பட்டு அதனுடைய வெளிச்சம் குறையுது. இவைகளெல்லாம் தேவன் நமக்கு எதுக்கு வச்சிருக்காரு? திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறார். அப்போது உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் எந்த காரியம் எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கு நடுவில் தடையாக நின்று கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே அந்தகாரம் இருக்கும். அதனால தான் வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி வரும்பொழுது முழு வட்டம் வருது. அப்போ முழுமையாக சூரியனுடைய அந்த நேர்கோட்டில் இருக்கும் பொழுது சூரியனுடைய ஒளியை வாங்கி அந்த சந்திரன் வெளிச்சமாக காணப்படுகிறது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள், முழுசாக இப்போ அமாவாசைன்னு சொல்கிறாங்க, அது முழுக்க முழுக்க அந்தகாரமாக இருக்கிறது. சூரியனுக்கு சந்திரனுக்கென்று தனி வெளிச்சம் கிடையாது, சூரியனுக்கு நேராக வந்தால் மட்டும்தான் அதுக்கு வெளிச்சம். அதே போல் தான் நம்மளும் இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னு சொன்னார். உலகத்துக்கு நீங்கள் ஒளியாக இருக்கீங்கன்னு சொல்லலை, ஏன்னா ஒளி அவர் தான். வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னு சொன்னால் அவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி இந்த பூமிக்கு கொடுக்குற ஒரு சந்திரனை போல நாம் அவருக்கு நேராக நின்று அந்த ஒளியிலே ஐக்கியப்பட்டவர்களாக இருந்து அங்கிருந்து வாங்குகிற அந்த வெளிச்சத்தை நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்தவர்கள், அதனால் இவங்க ஒரு தீவிரவாதமான காரியத்தை செய்ய மாட்டாங்க, ஒரு அராஜகமான காரியத்தை செய்ய மாட்டாங்க, அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சரியான தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பெயர் உண்டு. அப்போது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்மக்கிட்ட என்னென்ன அந்தகார கிரியைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை செக் பண்ணிக்கணும். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், அப்படியானால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். யோவான் சொல்கிறாரு, நாம் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே எபேசியரில் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அவரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் அவருடைய வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கும். பொதுவாக அந்த ரேடியம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா, வெளிச்சம் பட்டுருச்சின்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தை வாங்கி சார்ஜ் பண்ணி வச்சுக்கும். லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு பிறகும் அதனுடைய வெளிச்சத்தை காண்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரம் அது வெளிச்சத்தில் இருந்துச்சோ அந்தளவுக்கு அவ்வளோ டைமிங் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 5:9 பார்க்கிறோம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ ஆவியின் கனி என்பது பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதற்கு உரிய கனி, அதனுடைய பிரதிபலிப்பு அல்லது அதனுடைய சுபாவங்கள் நம்ம இடத்துல வெளிப்படும். அதுதான் நான் சொன்னேன், புதிய ஏற்பாடை வாசிக்கும்போது நிறைய பேர் புதிய ஏற்பாடை வாசிக்கிறதே கிடையாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா புதிய ஏற்பாடை வாசித்து ஆகணும். ஏன்னா நித்தியத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆவியின் கனி
அதாவது அர்த்தம் என்னென்னா, ஆவியின் கனி என்பது சகல நற்குணத்தினாலையும் நீதியினால தான், உண்மையினால தான் அது விளங்கும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அல்லது தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஆவியின் கனிகள் வெளியே வரும். ஒரு மாமரத்திலிருந்து மாங்காய் வருது, மாம்பழம் வருது. ஒரு பலாப்பழத்து மரத்திலிருந்து பலாப்பழம் வருகிறது. நான் பலாப்பழ மரம் என்று சொல்லிக்கொண்டே இருந்து அதில் கனியே இல்லைன்னு சொன்னால் அந்த மரம் நல்ல மரம் இல்லை, அதை வெட்டி போடுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது போல், தோட்டக்காரரை பார்த்து வெட்டி போடுன்னு சொன்னது போல் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போது எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், அவருடைய வெளிச்சத்தில் தான் நடக்கிறேன் என்று சொன்னால் எனக்குள்ளே அந்த சுபாவங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ உயர்வான இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ தாழ்வான இடத்துல இருந்தாலும் சரி, அந்த தாழ்மை, அன்பு, பொறுமை எல்லாம், அந்த ஆவியின் கனிகள் எல்லாம் நமக்குள்ளே கிரியை செய்யணும். கிரியை செஞ்சால் ஆவியானவர் உள்ளே இருக்காருன்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறாரு. அந்த ஆவியின் கனி எப்போ வெளிப்படும்னா சகல நற்குணத்தினாலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த 3 காரியங்கள், நல்ல நற்குணங்கள், நல்ல குணங்கள் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தது நீதியாக நடக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு நீதி, அடுத்த ஆளுக்கு ஒரு நீதி வச்சுக்கக்கூடாது. தவறுனா தவறுன்னு சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் தவறு இருந்தால் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லணும். இல்லை நான் பண்ணுறதுலாம் கரெக்டு தான்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு நீதி. அடுத்த ஆள் செஞ்சால் அது தப்பு. அது நானோ என்னுடைய பிள்ளைகளோ என் குடும்பத்தாரோ செஞ்சால் அல்லது எனக்கு பிடித்தவங்க செஞ்சால் அது சரியில்லை, அது கரெக்டு. அதையே மற்றவங்க செஞ்சால் அது குற்றம் என்று சொன்னால் உங்களிடத்தில் நீதி இல்லை என்ற அர்த்தம். நீங்கள் அநீதியானவர்கள். ஏன்னா நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் தேவனுக்குரியவர்களாக இருக்கவே முடியாது. எந்த ஒரு காரியத்திலையும் உங்கள் சைடில் தவறு இருந்தால் தவறுங்கிறத ஒத்துக்கொள்கிறதுக்கு ஆயத்தமாக இருங்க. அதே போல் உங்களுக்கு பிரியமானவர்கள் தப்பு செஞ்சாலும் அதை தப்புன்னு பூசி முழுகாதீங்க. அப்போது அது மாத்திரமல்ல, உண்மை, எந்த ஒரு விஷயத்தில், வார்த்தையில் உண்மை, நடக்கையில் உண்மை, பணத்தில் உண்மை, உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு காரியமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு உண்மையாக, மனைவி கணவனுக்கு உண்மையாக, எல்லா விதத்திலும் அந்த உண்மை, இந்த 3 நற்குணமும் நீதியும் உண்மையும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஆவியின் கனிகள் வெளிப்படும். ஆவியின் கனிகள் வெளிப்பட்டால் நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ அந்த தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதுனுடைய பிரதிபலிப்பு அது நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறீர்கள் என்பதை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும்னா எபேசியர் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுக்கு பிரியமானதையே சோதித்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இது எனக்கு ரொம்ப இஷ்டம், அது எனக்கு ரொம்ப இஷ்டம், இன்னாரோட பேசுகிறது எனக்கு ரொம்ப இஷ்டம், இன்னாருக்கு என்னென்ன காரியங்களை செய்கிறது இஷ்டம் அப்படின்னு பார்க்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போது அதை சோதித்து பார்த்து மேலும் அதாவது எபேசியர் 5:3 இருந்து நான் சில வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படின்னா நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லது ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அந்த ரட்சிப்புக்கு ஏற்றபடி உங்களுடைய நடக்கைகள் இருக்க வேண்டும். அப்போது இடரலான இடங்களில் நிற்காமல் அல்லது இடரலான நபர்களோடு பேசாமல் உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. மற்ற எந்த அசுத்தமும், அது எந்தெந்த விதங்களில் இருக்குதோ அந்தந்த சூழ்நிலைகளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்ற எந்த அசுத்தமும் பொருள் ஆசையும், இது அதாவது மற்ற காரியத்தை கூட ஒரு ஆலோசனை சொல்லி திருத்திடலாம். ஆனால் இந்த பொருளாசை உள்ளவங்களை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் செய்வாங்க. பணம் 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 பணம்னு பணம் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறியாக இருக்கும். அப்போது அதாவது உலகத்தில் நம்ம சம்பாதிக்கணும், நமக்கு பொருட்கள் வேணும், பணம் வேணும், எல்லாமே தேவைகள் தான். அது அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வெளிச்சம் குறையாமல் இருப்பதற்கு நாம் பிரயாசப்படணுமே தவிர பொருளாசையிலேயே, அதாவது விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் விக்கிரகத்தை கும்பிட்டாலும் ஒன்று தான், பொருளாசையில் இருந்தாலும் ஒன்று தான். நான் விக்கிரகத்தெல்லாம் கும்பிட்றது இல்லைங்க, நான் சம்பாதிக்கிறதுல ரொம்ப அதிகமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் சம்பாதிங்க, நியாயமாக சம்பாதிங்க. பிறருடைய ஆசீர்வாதங்களை பறித்து கொள்ளாதிருங்கள்.
உங்களுடைய வேலைகளுக்கும் உங்களுடைய வருமானத்துக்கும் உரிய காரியங்கள் நியாயமானதை நீங்கள் எதிர்பாருங்க. ஒரு பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ போய் யாரோடையும் போய் யுத்தம் பண்ணிட்டு நிற்காதீங்க, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்போது அதற்காக போய் ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அதற்காகவே உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதபடிக்கு இன்னொரு காரியத்தை கூட நான் யோசிக்கிறேன். ஒரு திருமணம் என்று வந்து விட்டால் மாப்பிள்ளை வீட்டார் செய்கிற காரியங்கள் வந்து பணத்தை பறிக்கிறதுலையே, அதாவது ஒரு கொள்ளைக்கார கும்பலாகவே இருக்காங்க. எனக்கு இந்த நாட்களில் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சில மேரேஜ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்போதே அங்கே போட்டிருப்பாங்க ஓன் ஹவுஸ், சொந்த வீடு வச்சுருக்கோம், இத்தனை ஏக்கரில் இடம் இருக்குது. ஒருத்தர் போட்டிருக்கார் லேண்ட் லார்டு அப்படின்னு போட்டிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் இவ்வளோ வச்சுருக்கிறோம், நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு அர்த்தம். கடந்த நாட்களில் ஒரு திருமண காரியத்தை குறித்து பேசும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்குது. அப்போ அவங்க முதல்ல சொன்னாங்க, நாங்கள் இந்த பொண்ணு நாங்கள் இந்த பொண்ணு தேவ சித்தமானு பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம் ஐயா, நாங்கள் அப்படி இவ்வளோ நாள் நாங்கள் தேவ சமூகத்தில் வச்சுருக்கிறோம், லார்டு ஜீசஸ் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும், அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் உடனே லார்டு ஜீசஸ் சொல்லிட்டார், இது நீங்கள் பேசு, இதை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டார். சரின்னு வந்து பார்த்தாங்க, பேசுனாங்க, எல்லாம் ரைட்டு ஓகே. பார்த்துட்டு போனதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு தகவல் வருது, பொண்ணுக்கு என்ன வருமானம் இருக்குது, பொண்ணுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல லார்ட் ஜீசஸ் சொன்னார், இப்போ யார் கேட்க சொல்கிறா, எந்த லார்டு கேட்க சொல்கிறாங்க? என்ன பேசுகிறோம்? நாம் ஒளியில் நடக்கிறோன்னு சொல்கிறோம். பொருளாசையில் ஏற்கனவே சொத்துக்கள் இருக்குது, என்ன செய்ய போகிற? அதாவது இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் பையன் இருந்தால் நீங்கள் யோசிங்க, குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணை தேடுறீங்களா, சம்பாதிக்கிறதுக்கு பொண்ணை தேடுறீங்களான்னு பாருங்கள். அல்லது திருமணம் பண்ணுறதே சில பேருக்கு வருமானத்துக்கு தான். பையன் இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அதனால் நீங்கள் இவ்வளோ போடுங்க. இந்த பேரம் பேசுனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருந்தால், ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய சத்தியத்தின்படி நடக்கலைன்னா நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், நீங்கள் அந்தகாரத்துக்குள் இருக்கிறீங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை ஒரு பொண்ணு வீட்டை நசுக்கி நீங்கள் வந்து பணத்தையோ பொருளையோ வாங்கியிருந்தால் சகையை திரும்ப கொடுத்த மாதிரி கொடுக்கணும். அதுதான் சத்தியத்தின்படி நடக்கிற காரியம். நீங்கள் தேவனோட ஒப்புரவாகணும்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ கடன்கள் அந்த காரியங்களை செஞ்சாங்களோ தெரியாது. நம்ம பேசுகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாக இருந்தால் ஆவியின் கனி எப்படி வெளிப்படும்னா சகல நற்குணத்தினால் வெளிப்படும், நீதியினால் வெளிப்படும். சில 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 குறிப்பிட்ட ஊர்க்காரங்களை குறித்து ஒரு சில பேர் சொன்னாங்க, அந்த ஊரில் பொண்ணை எப்படி வேணாலும் கட்டி கொடுத்துருவாங்க, ஆனால் பையனை மட்டும் வச்சு பேரம் பேசி வியாபாரம் பண்ணுவாங்களாம். பொண்ணை வந்து கம்மியான நகை போட்டால் போதும் சொல்லி போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களாம், ஒரு கஷ்டப்பட்டவனு கூட கொடுத்துருவாங்களாம். ஆனால் பையனை வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸே நடக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த விதத்தில் உங்களுக்குள்ள பொருளாசை வருதோ அது விக்கிரக ஆராதனை தான். இங்கே என்ன சொல்கிறாரு? நீ பரிசுத்தவானாக இருந்தால் வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இந்த பேர் முதற்கொண்டு சொல்லக்கூடாது. ஒரு திருமண காரியம்னா என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும், அது அவங்களா விருப்பப்பட்டு செய்யட்டும். அது கூட உங்களுக்கு பயந்து செய்யக்கூடிய அளவுக்கு வரக்கூடாது. அந்த காரியங்களில் தயவு செஞ்சு யாரும் யாரையும் விட பெரியவர்கள் கிடையாது, யாரும் யாரையும் விட குறைந்தவர்களும் கிடையாது. ஒரே தேவனை நாம் வழிபடுகிறோம், ஒரே வெளிச்சத்தில் நடக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளில் அப்படிப்பட்ட பாரபட்சங்கள் உயர்வு தாழ்வுகள் இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போது பொருளாசை இவைகளெல்லாம் பேர் முதற்கொண்டு உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. இப்படிலாம் வந்து கேட்டு தான் இப்படி கல்யாணத்தை நடத்துனாங்க, இப்படிலாம் வந்து வம்பு பண்ணி தான் வந்து இந்த காரியத்தை சாதித்து எங்கிட்டேருந்து பணத்தை பறிச்சாங்கன்னு ஒரு பேர் முதற்கொண்டு சொல்லப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறீர்கள் என்ற அர்த்தம். கீழே உள்ள வசனத்தை நான் வேகமாக வாசித்து முடிக்கிறேன். எபேசியர் 5:4, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அப்போது வம்பு பண்ணியே சில பேர்கிட்ட வம்பு பண்ணி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது. அதாவது காத்திருப்பாங்க, எதிலடா வம்பு இழுத்து சண்டை போடலான்னு பார்ப்பாங்க. அப்போது வேறு ஸ்பிரிட் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். எதையுமே சமாதானத்துக்கு எதுவாக எடுத்துக்கொண்டு, ஒரு வேளை உங்ககிட்ட யாரோ தப்பாகவே பேசினாலும் அதை நல்லா தான் எடுத்துக்கொண்டு அது பாட்டுக்கு சரி ஓகே பேசிட்டு போகிறாங்க, ஏதோ டென்ஷனில் பேசுனாங்கன்னு போகணும். சில ஆட்கள் வம்பு பண்ணி சொல்கிற வார்த்தையிலெல்லாம் குற்றம் கண்டுபிடிச்சு சண்டை போடுறது. அப்போ வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரிகாசமும், அடுத்தவங்களை பார்த்தாலே ஒரு பரிகாசம்.
தான் குடும்பம் மட்டும்தான் உயர்வான குடும்பம், மற்ற எல்லா குடும்பமும் மட்டமான குடும்பம். தான் மட்டும்தான் பெரிய அறிவாளி, மற்றவங்கெல்லாம் மோசமானவங்க. இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வான சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்தால் மற்றவங்களை பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே பாரு எப்படி நடக்கிறாங்க பாரு, எப்படி போகிறாங்க பாரு, எப்படி இருக்கிறாங்க பாரு, இதெல்லாம் ஒரு குடும்பமா, இதெல்லாம் ஒரு பிள்ளைகளா, அப்படி மற்றவர்களை குறித்து பரிகாசம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் அதுவும் நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு அடையாளம் அல்ல. அப்போது வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது அல்லது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தில், சுருக்கமாக வாசி முடிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை மறந்து விடுங்கள். அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ராஜ்யத்துக்குரிய சுபாவங்களில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவங்களுக்கு நீங்கள் பங்காளிகளாகவும் மாறாதீங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதான் மறுபடியும் யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட நீங்கள் எங்ககிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போம் ஆகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களில் குறைவுகள் காணப்பட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு குறைவுகள் காணப்பட்டால், வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டிய சுபாவங்கள் தவிர மற்ற காரியங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்தால், தேவனோடு கூட ஒப்புரவாகி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பேர் முதலாக காரியங்கள் உங்களிடத்தில் சொல்லப்படாதபடி கர்த்தருக்கு பயந்து நீங்கள் உங்களுடைய சுபாவங்களிலே நல்ல காரியங்களை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மாற்ற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. இது எங்கள் சொந்த வார்த்தை கிடையாது. ஆண்டவர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போமே. ஆண்டவரே, நாங்கள் இத்தனை காலங்கள் ஒருவேளை ஒரே சில சிந்தைகளோடு கூட ஓடி எங்களுடைய குறைவுகளை குறித்து நாங்கள் சிந்திக்காமல் இருந்தால், இந்த நாளிலே எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்படும்படியாக நாங்கள் தேவனோடு ஒப்புரவாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்து உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இந்த வார்த்தைகளை யாரும் அலட்சியமாக எண்ணாதபடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் நித்திய ஜீவனிலே நாங்கள் சேர்க்கப்பட வேண்டுமானால், அல்லேலூயா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எத்தனை காலங்கள் ஓடி நாங்கள் எங்களை நாங்களே வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே நாங்கள் சீர்படுத்தப்பட்டவர்களாய் உமக்கு பிரியமாய் நடக்க, ஒளியிலே நடக்க, ஒளியிலே ஐக்கியப்பட்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி நீர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழிநடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இன்று மாலை நமக்கு புதன்கிழமை வேத பாட வகுப்பு உண்டு. எனவே இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு நமக்கு மாலை ஆராதனையாக அது நடக்கும். அதனால் அந்த மாலை ஆராதனையிலும் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.